நமசிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க. கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன் நலமுடன் மகிழ்வுடன் வாழ்த்துக்கள். நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் வரதன் பேசுகிறேங்க. நம்மளுடைய கடவுள் அனுகிரக சேனலில் தொடர்ந்து பல பயனுள்ள தகவலை போட்டு வந்துகிட்டே இருக்குங்க. இதற்கு முன்னாடி கடன் நிவர்த்தி பரிகாரம், அதே போல் திருமணம் விரைவில் கைகூடுவதற்கு என்னென்ன பரிகார முறை, அதே போல் நம்மளுக்கு இந்த செய்வனை கோளாறு பிள்ளை சூழ்நிலாம் இருக்குல்ல, அதற்கு உண்டான வழிபாடு என்ன, தொழில் விஷயம், வியாபார விஷயம், குலதெய்வத்தை எப்படி வணங்கணும், என்னைக்கு வணங்கினா அதனுடைய முழு பலாபலன் நம்மளால் பெற முடியும். பொதுவாகவே ஒரு கோயில் விசேஷம்னு சொல்லி நம்ம கோயிலுக்குன்னு சொல்லி கிளம்பும்போது எந்த நாளில் சென்று வழிபடும்போது அதனுடைய நிலைப்பாடு என்ன, அதேமாதிரி கர்ணநாதனுடைய வழிபாடு, இது போன்ற பல முக்கியமான வீடியோக்கள், அதுமாதிரி பஞ்சபட்ச சாஸ்திரங்கள் மிக முக்கியமான சாஸ்திரம், பஞ்சபட்ச சாஸ்திரம் மிக சிறப்பான நான் பார்க்குறேங்க. அதே போல் திருமண பொருத்தம் சம்பந்தமான வீடியோக்கள், நீங்களே எப்படி திருமண பொருத்தம் பார்க்கணும், இது போன்ற பல முக்கியமான வீடியோக்கள்லாம் தொடர்ந்து போட்டு, அதுமாதிரி நியூமராலஜின்னு சொல்லக்கூடிய வீடியோக்கள், உங்களுக்கு பிறந்த தேதிக்கு ராசியான என்ன நிறம் என்ன அப்படிங்கிற வீடியோக்கள், இது போன்ற பல முக்கியமான வீடியோக்கள் நம்ம தொடர்ச்சியாக கடவுள் அனுகிரக சேனலில் போட்டு வந்துகிட்டே இருக்குங்க. நம்மளோட கடவுள் அனுகிரக சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் சென்று பாருங்கள், விஷால் வரதன் அப்படின்னு இருக்கும். அதில் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோக்கள் இருக்கும். எல்லாமே உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்குங்க. உங்களுக்கும் தேவையான தகவல்களும் அதில் இருக்கும். அதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் அதை சென்று தெரிஞ்சுக்கிறாங்க. என்னுடைய பேர் ஜோதிடர் விஷால் வரதன். நான் மயிலாடுதுறை சிவசக்தி ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள்கிட்ட பேசுகிறேங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க, நியூமராலஜி அப்படிங்கிற எண் கணிதம், ஜாதகம் எழுதுவதற்கு, திருமண பொருத்தம் பார்க்க, பஞ்சபட்ச சாஸ்திரம் பார்க்க, இது போன்ற அனைத்து விஷயங்களுக்கும் என்னை தொடர்பு கொள்ளாங்க. இதற்கு உண்டான கட்டணம் மிகவும் குறைவான கட்டணம் தாங்க. யூடியூப்பில் பேசுகிறாங்க அப்படிங்கிறனால அதிகப்படியான கட்டணமாக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. சாதாரண கட்டணம், எளிய கட்டணம் தாங்க. ஒரு கிராமத்தில் என்ன கட்டணம் வாங்குவாங்க அப்படிங்கிற அதாவது நான் இருக்கிறது நகரமாக இருந்தாலும் கூட ஒரு கிராமத்தில் சாதாரண ஒரு ஜோசியத்தை நீங்கள் செல்லும்போது என்ன கட்டணம் வாங்குவாங்களோ அந்தமாரி எளிய கட்டண முறை தாங்க நான் வாங்கிட்டு இருக்கிறேன். மயிலாடுதுறை டவுனில் தாங்க நான் இருக்கேன். என்னை சந்திக்கணும் அப்படின்னா 6381573180 இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜாதகத்தை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரத்தில் நான் உங்களுக்கான பலாபலனை பார்த்து அதில் கால் பண்ணி தாங்க பலன் சொல்லக்கூடிய பிடிஎஃப் வடிவிலையோ அல்லது ரெக்கார்டு பண்ணியோ அனுப்பது கிடையாதுங்க. அப்படி சொல்லும்போது தாங்க உங்களுக்கு உண்டான முழுமையான பலாபலனை உங்களுக்கு ரொம்ப கிளியராக ஃபோன் பண்ணும்போது அதற்கான நிலைப்பாடுங்கிறது ஏன்னா கான்வர்சேஷன் இருக்கும்போது தான் முழுமையான பலன் உங்களுக்கு சொல்ல முடியுங்க. சரிங்க, இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம்னாங்க, பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் இந்த 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் களத்திர ஸ்தானம்னு சொல்லுவோம். இந்த களத்திர ஸ்தானத்தில் என்னென்ன கிரகங்கள்லாம் அமர்ந்தால் என்னென்ன நிலைப்பாடு, அதாவது பொதுவாகவே இந்த 7ஆம் இடத்துல ஒரு பாவ கிரகங்கள் அமர்ந்துன்னு வச்சுங்களேன், அப்போ நிச்சயமாக களத்திர ரீதியான ஒரு பிரச்சனையை கொடுப்பாருங்க. களத்தர் ரீதியான பிரச்சனை அப்படின்னா திருமணம் விரைவில் கைகூடாத ஒரு நிலைப்பாடுங்கிறது அடிக்கடி ஏற்படக்கூடிய நிலைப்பாடுங்கிறது வருங்க. திருமணத்துக்கான முயற்சி பண்ணுவாங்க, ஆனால் திருமணம் விரைவில். அப்போ இது போன்ற கிரகங்கள்லாம் 7ஆம் இடத்துல இருந்தால் அப்போ அதற்கு உண்டான பரிகாரம் என்ன, அதற்கு உண்டான அந்த கோவில் வழிபாடு என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லும்போது நிச்சயமாக அது அவங்க அந்த இடத்துக்கு அவங்க சென்று வரும்போது விரைவில் அந்த திருமணமானது கைகூடக்கூடிய ஒரு நிலைப்பாடுங்கிறது வருதுங்க. இப்போ இது போன்ற உங்களுடைய ஜாதகத்தினுடைய அமைப்பில் உள்ள பரிகாரம் தாங்க. அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல என்னென்ன கிரகம் அமர்ந்தால் என்னென்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை தாங்க நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் ஜாதகம் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணுடைய ஜாதகமாக இருந்தாலும் சரி, அதில் 7ஆம் இடத்துல சூரியன் அமர்ந்திருக்காரு அப்படின்னு வச்சுங்களேன். அப்போ 7இல் ஒரு பாவகிரகம் அமரும்போது நிச்சயமாக ஒரு தடை தாமத்தை அவர் கொடுப்பாருங்க. அப்போ இதற்கு உண்டான மிகப்பெரிய ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னா இந்த வழிபாடு தாங்க. அதாவது 7இல் சூரியன் அமர்ந்தாலே பாதாள லிங்க தரிசனம் அப்படி சொல்லக்கூடிய திருவண்ணாமலையில் சென்று திருவண்ணாமலையில் பாதாள லிங்கம் தரிசனம் நீங்கள் அவசியம் மேற்கொள்ளும் போது நிச்சயமாக உங்களுக்கான திருமண தடையானது விலகி விரைவில் திருமணம் கைவிடுதல் நிலைப்பாடு வருங்க. அப்போ இது எங்கே சார்னா இது திருவண்ணாமலை பாதாள லிங்க தரிசனம். இது என்றைக்கு சார் போனால் உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளில் போங்க. உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் என்றைக்கு நீங்கள் பிறந்த நட்சத்திரம் அன்றைக்கோ அன்னைக்கு சென்று ஒரு கோவில் வழிபாடு செல்வது என்பது சிறப்புங்க. அதுலேயும் அந்த விளக்கேற்றி வாங்க. அந்த நாளில் உள்ள சூரிய ஹோரையில் நீங்கள் விளக்கேற்றுங்க. இந்த வழிபாடு நீங்கள் எடுத்துக்கும் போது நிச்சயமாக திருமண தடை தாமதமானது விலகுங்க. அதுக்கு அடுத்தது 7இல் உங்களுக்கு செவ்வாய் அமர்ந்திருக்காருன்னு வச்சுங்க. 7இல் செவ்வாய் அமர்ந்திருக்காரு. அப்போ ஒரு செவ்வாய்னு சொன்னாலே யார், முருகப்பெருமானுங்க. அப்போ திருச்செந்தூர் முருகப்பெருமான், திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு சென்று அங்கே உள்ள பஞ்சலிங்க தரிசனம், அந்த 5 லிங்கம் இருக்கக்கூடிய அந்த பஞ்சலிங்க தரிசனத்தை நீங்கள் மேற்கொள்ளும் போது நிச்சயமாக உங்களுக்கு உண்டான அந்த தடை தாமதமான திருமண தடை தாமதமான விலகுங்க. அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமை நிலைப்பாடு இருப்பதற்கும் இந்த இதை நம்ம பயன்படுத்திக்கலாங்க. பொதுவாகவே உங்களுக்கு 7இல் செவ்வாய் இருக்கும்போது நிச்சயமாக கணவர் ரீதியான விஷயங்களில் திருமணம் ஆனாலும் கூட ஏதேனும் பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருப்பார். அப்போ இது போன்ற நிவர்த்தி ஏற்படுறதுக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிப்பதற்கும் 7இல் செவ்வாய் இருந்தாலும் மனைவியோட அல்லது கணவரோ ஏதேனும் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும்போது இது போன்ற தரிசனத்தை மேற்கொள்ளும் போது அது 7இல் செவ்வாய் இருப்பவர்கள் நிச்சயமாக திருச்செந்தூர் முருகன் கோயில் சென்று அங்கே உள்ள பஞ்சலிங்க தரிசனத்தை
தரிசிப்பது என்பது சிறப்பான விஷயம். இதுவும் நான் சொல்கிறது ஜென்ம நட்சத்திர நாளில் சென்று வணங்கும் போது சிறப்புங்க. அதே போல் 7 சனி இருக்கார் அப்படின்னு வச்சுக்கலாம். பாதாள சனீஸ்வர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த மயிலாடுதுறைக்கு அருகில் குத்தாலம் அப்படிங்கிற ஊர் இருக்குங்க. அங்கே உள்ள இந்த சோழீஸ்வரர் திருக்கோயில், அந்த திருக்கோயில் தாங்க இந்த பாதாள சனீஸ்வர பகவான் இருக்கார். இவரை சென்று வணங்கி வரும்போது நிச்சயமாக உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி திருமண தடை தாமதம் விலகும். ஏன்னா 7 சனி இருந்தாலே நிறைய ஜாதகங்கள் பார்க்கும்போது 7 சனி இருக்கும்போது அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த திருமணமானது விரைவில் கைகூடாத நிலைப்பாடுங்கிறது வருதுங்க. அப்போ இது ஜென்ம நட்சத்திரம் சென்று மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள கும்பகோணத்திற்கும் அருகில் மயிலாடுதுறை இந்த 2 ஊர்களுக்கு இடைப்பட்ட ஊர் தாங்க இந்த குத்தாலம். இங்கே இருக்கக்கூடிய இந்த பாதாள சனீஸ்வர பகவானை நீங்கள் வந்து வணங்கி வரும்போது நிச்சயமாக உங்களுக்கான திருமண தடை தாமதமானது முழுமையாக விலகக்கூடிய நிலைப்பாடு உண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அதுக்கு பிறகு பார்க்கும்போது 7ஆம் இடத்துல ராகுங்க. பொதுவாக அந்த ராகுக்கு எது தோஷம் இருந்தாலே அவ்வளோ சீக்கிரம் திருமண நிலைப்பாடுங்கிறது நடக்க மாட்டாங்குங்க. அப்போ இந்த 7 ராகு அமரும்போது எந்த தெய்வத்தை வணங்கி வரும்போது சிறப்பான நிலைப்பாடு இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போதுங்க, பொதுவாக ராமேஸ்வரத்தில் உள்ள இந்த கோடி தீர்த்தத்துக்கு அருகில் உள்ள பாதாள பைரவர் இவரை வணங்கி வரும்போது, இவருக்கு விளக்கேற்றி வரும்போது, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் சென்று இவர் வணங்கும் போது நிச்சயமாக நல்ல பல மாற்றங்கள் ஏற்படுங்க. 7 ராகு இருப்பவர்கள் கண்டிப்பாக ராமேஸ்வரம் சென்று பாதாள பைரவரை ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நல்ல பல மாற்றங்கள் உங்களுக்கு நிகழும் அப்படிங்கிறது உறுதிங்க. அதுக்கடுத்து 7 கேதுனால யார் அப்படின்னா விநாயக பெருமான். அப்போ இந்த பாதாள விநாயக பெருமான் எங்கன்னா காளகஸ்தியில் உள்ள அந்த படியில் இறங்கி அந்த போய் சென்று அந்த விநாயகரை வணங்கணுங்க. வெளிப்பிரகாரத்தில் அவர் அமைந்துள்ளார். அதனால் அவரை சென்று பொதுவாகவே ராகு கேது தோஷத்துக்கு மிகச்சிறந்த பரிகார ஸ்தலம் எது அப்படின்னா அது வந்து காளகஸ்தி தாங்க. காளகஸ்தி சென்று அந்த வழிபட்டு வரும்போது நிச்சயமாக விரைவில் அந்த திருமண பாக்கியமானது விரைவில் கைகூடும் நிலைப்பாடு இருக்குங்க. பொதுவாகவே கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு சில ஒற்றுமைகள் நிலவாமல் இருக்கிறதுக்கு காரணமும் இந்த 7 ராகுக்கு எதிர்ப்பு திருமணம் ஆகி கூட கருத்து வேறுபாடுகளாக அடிக்கடி வருவதற்கு நிலைப்பாடு உண்டு. இதற்கும் முழுமையான ஒரு தீர்வு என்னென்னா இந்த 7 கேது இருப்பவர்கள் கண்டிப்பாக பாதாள விநாயக பெருமான் அப்படின்னு சொல்லக்கூடிய காளகஸ்தியில் உள்ள அந்த பாதாள விநாயகர் வெளிப்பிரகாரத்தில் அமைந்துள்ளார். அவர் வந்து 20 படி இறங்கி நீங்கள் கீழே சென்று வணங்கணும். அவரை வணங்கி வரும்போதும் நிச்சயமாக நல்ல பல மாற்றங்கள் உங்களுக்கு நிகழும் அப்படிங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியுங்க. இது எல்லாமே இந்த தெய்வ வழிபாடு எடுத்துக்கிறது எல்லாமேங்க பெரிய அளவில் பரிகாரம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாதுங்க. நீங்கள் வந்து எந்த நாளில் செல்கிறீங்க, ஜென்ம நட்சத்திர நாளில் எந்த ஹோரையில் விளக்கேற்றுறீங்க இதுதாங்க முக்கியம். எந்த ஹோரையில் சென்று விளக்கேற்றுறோம், நல்ல சுபஹோரையில் குரு சுக்ரன் அது போன்ற புதன் அதுமாதிரி வளர்பெரி சந்திரன் இது போன்ற சுபஹோரில் விளக்கேற்றும் போது நல்ல பல மாற்றங்கள் நமக்கு நிகழும் அப்படிங்கிறது உண்மைங்க. அதுமாரி ஜென்ம நட்சத்திர நாள் சென்று வணங்கணுங்க. இந்த 5 விஷயங்கள், அதாவது 7 சூரியன் இருப்பவர்கள், 7 சனீஸ்வர பகவான் இருப்பவர்கள், அதே போல் 7 செவ்வாய் இருப்பவர்கள், 7 கேது, 7 ராகு, இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் கடைபிடிக்கும் போது நிச்சயமாக நல்ல பல மாற்றங்கள் உங்களுக்கு நிகழும். விரைவில் திருமணம் கைகூடும் அப்படிங்கிறத நீங்கள் சென்று வணங்கி வாங்க. அடுத்த எத்தனை நாட்களுக்குள்ளே உங்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடுதுன்னு நீங்களே உணர்வீங்க. இந்த வழிபாடை மட்டும் தயவு செஞ்சு நீங்கள் எடுத்துங்க. நிச்சயமாக நல்ல பல மாற்றங்கள் உங்களுக்கு நிகழும் அப்படிங்கிறது என்னால் உறுதியாக சொல்ல முடியுங்க. என்னுடைய பேர் ஜோதிடர் விஷால் வரதன். என்னை சந்திக்குன்னா 6381573180 என்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மிகவும் குறைவான கட்டணம் நான் ஜாதகம் பார்த்து தந்துட்டுருக்கிறேன். திருமண பொருத்தமும் மிக சிறப்பான முறையில் பார்க்க. திருமண பொருத்தம் சொல்லிட்டா 4 பொருத்தம் 5 பொருத்தம் 7 பொருத்தம் 8 பொருத்தம் இருக்குன்னு பார்க்கக்கூடாதுங்க. எல்லாத்தையும் கட்ட பொருத்தத்தை சீர்தூக்கி தாங்க பார்த்தாங்க திருமண பொருத்தம் நான் நினச்சி தரேன். நன்றி வணக்கங்க. நம்மளுடைய கடவுள் நகர் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிறருக்கும் பயன்படுத்தும். நல்ல அரிய முக்கியமான தகவலாக தொடர்ச்சியாக நான் தர தயாராக இருக்கிறேங்க. நன்றி வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.